ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 8ஆம் மாதம் முதல் தேதிக்கு ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். 8ஆம் மாதம் முதல் தேதிக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவமுள்ள மகிமுள்ள மாறாத இயேசு கிறிஸ்துவே, 7 மாதம் கடந்து கர்த்தாவே 8ஆம் மாதம் முதல் தேதி காண வைத்ததற்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி செபித்திருக்கிற ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, நல்ல ஆயுசுக்காக, நல்ல கருவைகளுக்காக, நல்ல ஆகாரத்துக்காக, நல்ல வருமானத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. என் மாம்சம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, சாதாரண மக்களப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க நீரும் மகத்துவமுள்ள ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, 8ஆம் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுக்க போற கர்த்தாவே வாக்குதத்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இதை கேட்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தாவே பிள்ளைகளுக்கு புஷ்டியாக்கும்படியாக, கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே வியாதிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதிர்ந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் வியாதியை குணமாக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே சமாதானம் சந்தோஷம் பெருகும்படியா ஜெபிக்கிற. 8ஆம் மாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே இயேசுவை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. ஒவ்வொருத்தர் பண்ண பிசினஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த பிசினஸ்ல கர்த்தா இந்த ஆகஸ்ட் மாதத்துல பிள்ளைகள் அற்பத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. நான் மிகுந்த பாரப்பட்டு ஜெபிக்கிறையா. நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் நல்ல வருமானங்கள் பெருகட்டும் கர்த்தாவே. பொருளாதாரம் பெருகும்படியாக, ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக, அற்புதங்கள் பெருகும்படியாக, நன்மைகள் பெருகும்படியாக, ஆயுசு பெருகும்படியாக, சுகம் பெருகும்படியாக ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிற. கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. உம்முடைய கரம் மூடி மறைக்கட்டும். நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அன்பு பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, மற்றும் அன்பு பிள்ளைகளை அவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா சரணங்கள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக. நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எழுந்தருளுவீராக. நீ கொடுக்கிற வார்த்தைகளோடு பேசி கர்த்தாவே ஆதரப்படுத்தும்படியாக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும் கர்த்தாவே, நீர் மகிமைப்படுவீராக. நாமத்திற்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். தெரிந்த பாடலை கர்த்தர் சைலேஸ்வரி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரச்சால் என்னை தாங்கினீர், சிறகால் மூடி காத்தீற்றீர். ஆமென் ஆமென். வல்ல கரச்சால் என்னை தாங்கினீர், சிறகால் மூடி காத்தீற்றீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வார்த்தை கொடுங்கப்பா, வார்த்தை பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18, 19 வாசிப்போம். திரும்ப சொல்கிறேன். 18, 19 வாசிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
என் ஆபத்து நாளில் என் ஆபத்து நாளில் எனக்கு எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தனுக்கு ஆதரவா இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கொடுக்கிற இந்த பிராமிஸ் என்ன? 19 வாசிங்க, 19 வாசிங்க, 19 வாசிங்க. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருக்கு 2 வசனம் வாசிக்கிற மாசத்துல என்ன வாசிக்கிறோம்? எனக்கு ஆபத்து உண்டாயிற்று. அன்பான தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, விசுவாச பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்களே, கொடுக்கிற இந்த ப்ராமிஸ் என்ன? இந்த ஆகஸ்ட் மாசத்துல சோத்திரம் 18, 12, 19 என்ன வாசிக்கிறோம்? எனக்கு ஆபத்து நேரிட்டது. ஆபத்து என்பது வெறும் வியாதி மட்டுமல்ல, வார்த்தையில் ஆபத்து உண்டாகும், குடும்பத்து ஆபத்து உண்டாகும். இப்ப ஆபத்து வந்துட்டே இருக்க, எத்தனை ஆபத்து வந்தாலும் மனுஷன் எதிரிட்டு வருவான், உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், கை நீட்டி பேசிக்கொண்டே இருப்பான். நீ வார்த்தை கேட்டு மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிற அருமையான தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, உனக்கு எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, தப்பெல்லாம் பேசியிருப்பாங்க, எதிரிட்டு வந்திருப்பாங்க, ஆபத்தை உண்டாக்குறாங்க. வார்த்தையில ஆபத்து, கண்கள்ல ஆபத்து, பேச்சில் ஆபத்து உண்டாயினே இருக்கும். சரித்திரம் மட்டும் ஆபத்து இல்லை, ரோட்ல மட்டும் ஆபத்து இல்லை, நீ பேசுற பேச்சில் ஆபத்து உண்டாகும். அந்த வார்த்தை நீ கேட்டு மனம் உடைந்து வேதனைப்பட்டு இருப்ப. அன்பு தம்பியே, அன்பு சகோதரியே, ஏன் கவலைப்பட்டு கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சோத்திரம் உண்டாகற்ற 12 சொல்றது, எனக்கு ஆபத்து நேரிட்டதப்ப, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எதிரே வந்தாங்க. சத்துருவான் எதிர்பார்த்தாங்க, எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 மாசங்களா உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்து ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாப்பிடும் போது ஆபத்து, நடக்கும் போது ஆபத்து, தூங்கும் போது ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்கிள்ல போன ஆபத்து, 2 வீலர்ல போன ஆபத்து, கார்ல போன ஆபத்து, பிளைட்ல போன ஆபத்து, ஆபத்து வந்து கொண்டே இருந்துச்சு. நீங்க பார்த்துட்டு கடந்த 7ஆம் மாசத்துல அநேக மக்கள் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாங்க. லாரி பஸ் ஆக்சிடென்ட், 2 வீலர் ஆக்சிடென்ட், எத்தனை ஆபத்து வந்துவிட்டு நாம் இன்னைக்கு மீந்திருக்க சொன்னா நம்முடைய சுயபலன்ல கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. பிராமின் சொல்லுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ கேட்கிற சகோதரா, எத்தனை ஆபத்தையும் சந்திச்சிருக்கிற, அந்த ஆபத்துல உன்னை காத்தது யாரு? உயிரை கொடுத்தது யாரு? தூக்கி சுமது யாரு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்றான் 18:18 எனக்கு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதிரிட்டு வந்தாங்க. பக்கத்து வீட்டில் ஆபத்து, வெளியே போன பிரச்சனை, பல சோதனை வார்த்தைகள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தனை கைவிடவே இல்லை. அன்பு தேவச்சேவன் 8ஆம் மாசம் நீ பார்க்கறேன்னு சொன்னா உன்னுடைய திறமை இல்லை, என்னுடைய திறமை கர்த்தருடைய மகத்தான கிருபை உன்னை என்னை தாங்கிட்டு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர் விட்டு விலகி போகல, அவர் ஒதுங்கி போகல, உனக்கு ஆதரவாக இருந்தாரு. அல்லேலூயா. வசன வாசிக்கும் தாவீது சொல்லுகிறாரு, ஆபத்து உண்டாயிற்றுப்பா, என்னை விட்டு எல்லாம் விலகி போயிட்டாங்க. சொந்த தம்பி, சொந்த அண்ணன், சொந்த அக்கா, சொந்த தம்பி எல்லாம் விலகி போயிட்டே இருந்தாங்க. உயிர் போராட்டம் ஏற்பட்டுச்சு. மருத்துவமனையில கிடந்தோம், நடக்க முடியாம கிடந்தோம், பேச முடியாம கிடந்தோம். ஐயோ என்னாகுமோ பயந்து கொண்டதுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆதரவா இருந்தாரு. அந்த தாவீது சொல்றான், என் ஆபத்து நேரிட்ட நாள்ல எதிரிட்டு வந்தாங்க. எல்லார் மூலமாக வார்த்தை எதிர்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நீ கேட்டு மனம் உடைந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஆனா நிச்சயமா கர்த்தர் ஆதரவா இருக்க போற அந்த மாசம். அதான் சொல்றான், கர்த்தரோ யார் அவர்? குடும்பம் தம்பியா? கர்த்தரோ உனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்க போறாரு. நீ பயந்து கலங்கி சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை கேட்டு எப்படி பிழைக்க போற? சாப்பிட வழியில சொல்லி கவலைப்படியா? எடுக்கிற ஒவ்வொரு பிசினஸ்ல கர்த்தர் ஜெயிக்க வைக்க போறாரு. நீ ஆஸ்வதிக்கப்பட போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் சொல்றான், கர்த்தர் ஆதரவாக இருந்தாராம். ஆதரவாக இருந்தாராம். மனுஷன் ஆதரவா இருக்கல, மனுஷன் விலகி போயிச்சான். உன்னை குத்தி பேசிக்கொண்டே இருந்தான். ஊழியத்தை குற்றப்படுத்தினாங்க, உன் வாழ்க்கையை குற்றப்படுத்தினாங்க. மனசுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு, மன அழுத்தம் உண்டாயிற்று. நீ சோர்ந்து உட்கார்ந்துட்டு திகைப்பு ஏற்பட்டது. உன் பிள்ளைக்கு மிகப்பெரிய ஆபத்து, உன் பிள்ளைக்கு உயிர் போயிருக்கும். ஐயோ என் பிள்ளை செத்துருவானு பயந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம், எனக்கு ஆபத்து உண்டான பொழுது கர்த்தரோ வேற யாரும் இல்லை, கர்த்தரோ உனக்கு ஆதரவாக இருந்தார். ஆதரவாக இருந்தார். உன் பிள்ளைக்கு ஆதரவு ஆண்டவர் தான், உன் ஜீவனுக்கு ஆதரவு ஆண்டவர் தான், உன் வாழ்க்கைக்கு ஆதரவு ஆண்டவர் தான், உன் பிசினஸ்க்கு ஆதரவு ஆண்டவர் தான், வேற யாரும் இல்லை.
உன் நம்பிக்கை இயேசுவாக இருக்கட்டும். சகோதரா சகோதரியே, நிச்சய வார்த்தை கேட்ட பிற்பாடு மன மகிழ்ச்சியா இருந்து கர்த்தரை துதிக்க ஆயத்தப்படு, ஆராதிக்கப்படி ஆயத்தப்படு. குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும், சமாதானமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயம் 18-19 வாசிக்க கர்த்தர் சொத்து. அவர் விசாலமான, அவர் யார்? அவர் பிரதர் யார்? வீட்டுக்கா பக்கத்துலயா அக்கம் பக்கத்துல? அவர் நீ சோர்ந்து கீழே கிடந்த, நெருக்கத்தில் கிடந்த, முடியாம படுத்து கிடந்தேன், புசிக்கு ஆகாரம் கிடைக்கல, குடும்பத்தை வாழ கட்டாம கஷ்டப்பட்டேன். ஆனா வசனம் வாசிக்கிறோம், இதெல்லாம் ஆபத்து ஏற்படுது உண்மைதான்பா. ஆனா என்ன வாசிக்கிறோம்? 18-19 அவர் வாசிக்கிறோம். அவர் யார்? அவர் ஆண்டவர், உன் தேவன் தான். அவர் வாசிக்கலாம். விசாலமான ஒரு பெரிய விசாலம் உண்டாயிற்று. நெருக்கத்தில் உட்கார்ந்திருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செப்பு நகர முடியல, பிள்ளைகள் பீஸ் கட்ட கஷ்டப்பட்டீங்க, வாழ கட்ட கஷ்டப்பட்டீங்க, பல பொருட்கள் மேற்பட்டது, தலைக்கு மேல் வெள்ளம் போச்சு, எப்படி வாழ போறேன், எப்படி சாப்பிட போற சொல்லி ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்து இருந்தீங்க. அன்பு தேவச்சனமே, அருமை தேவ பிள்ளைகளே, என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்த ரொம்ப நெருக்கம் உண்டாயிடுச்சுப்பா. கர்த்த ஆதரவா இருந்தது மட்டுமல்ல, எனக்கு அவர் என்ன எங்க வச்சாரா? விசாலமான இடத்துல கொண்டு வந்து. அப்ப விசாலம் உண்டாக்கணும். நிச்சயமாவே விசாலத்துல வாழ போற. சுத்தில நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், வாழ்க்கையில நெருக்கம், அந்த நெருக்கத்தை இயேசு மாற்றி விசாலத்துல வைக்கப்பட போகிற வாழ்க்கை விசாலமா கர்த்தர் மாற்ற போற. இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு விசாலத்துல வாழ போற. கைத்தட்டி ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் வைக்க போறாரா? அவன் வாசிக்கலாம். விசாலமான இடத்துல கொண்டு வந்து என் மேல் யார் மேல? உண்மையில உண்மையில் பிரியமாய் இருந்தபடியால் பெரிய வைத்தர் ஆண்டவர். உன்னை மனுஷன் நேசிக்கல, உன்னை ஒரு தப்பா பார்த்தான், கர்த்தர் தப்பா திட்டினா, உன்னை ஒரு மாதிரி பேசி ஓரங்கட்டிட்டான், விலகி போயிட்டான். ஆனா கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தர் நேசிக்கிறாரு. சகோதரன் யார் நேசிக்கிறாங்க? கர்த்தர் நேசிக்கிறாரு. கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். நிச்சயம் பிரியமா இருக்கிறாருன்னா வாழ்க்கை என்னைக்குமே தோற்று போக மாட்டீங்க. நீ ஜெயம் பெற்ற ஒரு நாமத்தை உயர்த்துவீங்க. என்மேல் பிரியமா இருந்தபடியா அவனை தப்புவித்தார். சொல்லுவான், தப்பிக்க போற இயேசு நாமத்தை தப்பிக்க வல்லவரா இருக்கிறாரா? நிச்சயம் வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கும் எனக்கும் நமக்கும் எத்தனை சோதனை ஏற்பட்டாலும் நாம் ஜெயித்து காட்டுவோம், வென்று காட்டுவோம், உயர்த்தப்பட்டு காட்டுவோம். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பிள்ளைகளும் நிச்சய விசாரத்துல வாழ போறீங்க. கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. நீ பயப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டு விட்டு விலகி போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில பல சோதனை, பல கஷ்டம், பல உபத்திரம் வரும், வந்துட்டே இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் விசாலத்துக்கு வைக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ராஜ் பண்ண போற வாழ்க்கையை விசாலத்தில் வைக்கப்பட்டு இன்னும் மகிமையா வாழ போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடெல்லாம் கஷ்டத்தை வீடு கத்து கொடுக்க போறாரு. வருமானத்தை பெற்றுக்கொண்டு நீ சுபிட்சமாக சுகமா கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தர் பிரியமுள்ள பாத்திரமாய் நீ வாழ்ந்து காட்ட போற. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தருக்கு ஆமென் சொல்லிட்டே நான் விசுவாசிக்கிறேன். சகோதரியை கர்த்தர் விசாலத்துக்கு வைக்க எவ்வளோ நெருக்கப்பட்ட கடந்த 7 மாசங்களா ரொம்ப சரித்திர வேதனை கஷ்டம். கர்த்தர் சொல்ல வசனம் விசாலத்தை வைக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வரப்போகிறேன். கைத்தட்டி ராமன் சொல்லுவா. வசனம் வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வசனம் வாசிக்கலாம். 18-19 வாசனம் முடிப்போம். ஆண்டு 18-19 திரும்ப வாசிக்கலாம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தப்புவிக்கப்படுவாய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாசம் தப்புவிக்கப்பட போகிறேன். நீ சிக்கல மாட்டி இருக்கிற, ஒரு கேஸ்ல மாட்டி இருக்கிற, கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. எத்தனை சோதனை வரும், கர்த்தர் மாத்த உறுதியா பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நாமத்தை உயர்த்தி கொண்டுங்க. கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு. விசாலத்தை வைக்கப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்துவாய். 18 வாசி திரும்ப. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ வேற யாரும் இல்லை. கர்த்தரோ நீ இருக்கிற மோசமான இடமா இருக்க. கர்த்தர் இருக்கிற. கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நிச்சயமா கைவைத்து ஆமென் சொல்லி கர்த்தருக்கு ஆதரவா இருக்க போற. இயேசப்பா நாமத்துல என்றைக்கும் அசைக்கப்படாம கர்த்தருக்கு முன்பாக நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற வீட்டில, நீங்க இருக்கிற சபையில தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. கர்த்தர் வாழ வைத்து காண நிச்சயம் வார்த்தையின்படி கர்த்தர் விசாலத்தை வைக்க போறாரு. நிச்சயம் வாழ்ந்து காட்டுவீங்க. கைவைத்து ஆமென் சொல்லி நாமத்தை உயர்த்துமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம் கைகளை உயர்த்தி. பரிசுத்த ஆவியானவரே,
இந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 8ஆம் மாதத்துக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த சங்கீதம் 18, 19 செபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரி. கேட்டு மக்களை கர்த்தர் கோடி மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல உயர்த்தும்படியாக நான் செபித்திருக்கிறேன். இந்த கடைசி காத்து பிள்ளைகள் கர்த்தாவே தேவன் சாட்சியாக வைத்து நடத்தும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் நீ ஆதரவாக இருக்கும்படியாக செபிக்கிறேன். விசாரத்தை உண்டாக்கும்படியாக செபிக்கிறேன். இதை கேட்டு உள்ளங்களை கர்த்தாவே சந்தோஷப்படுத்துங்க. துக்கங்களை மாற்றுங்க, வியாதிகளை மாற்றுங்க, மனத்தை உடைச்சு போடுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை மத்தியில் கர்த்தாவே ஒரு பெருத்த சமாதானம் நதியை போல வரும்படியாக, நதியை போல மாறும்படியாக, சமாதானம் வெள்ளம் ஓடும்படியாக செபிக்க, சமாதானம் பெருகற்றங்க தாவே. இல்லாம கர்த்தர் மாற்றி கர்த்தாவே விசாரத்து பையில் வைத்து நடத்தி கர்த்தாவே உயர்த்த போற காய்ச்சல் கேட்ட எல்லா பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ கோடி மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.